நம்ம எல்லாருமே வந்துட்டு எவ்ரிடே டாய்லெட் போயிட்டோம், பாத்ரூம்ல கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டோம், ஒரு ஃப்ளஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா வாவ் வாட் எ மெடிக்கல் மிராக்கிள் பாடி அப்படின்னு நினச்சிக்கிறோம். ஆனால் நம்ம உண்மையிலே ஒழுங்காக தான் எக்ஸ்க்ரீட் பண்ணுறோமா? டஸ் த ஷேப் அண்ட் கலர் ஆஃப் த poop tells us something? If so, what are the signs? இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் நம்ம இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். Hello everyone, hope you're doing great. Thank you so much for all the feedback. Especially நிறைய பேர் லாஸ்ட் டைம் கேட்டிருந்தீங்க ஏன் இவ்வளோ சீரியஸாக பேசியிருக்கேன் என்னாச்சு அப்படின்ட்டுலாம். அதுக்கு சத்தியமான ரீசன் எனக்கே தெரில. பட் தேங்க்யூ அகேன் ஃபார் த ஃபீட்பேக். இந்த வீடியோவில் ஒரே ஃபன் அண்ட் இன்ஃபர்மேஷனாக சேர்த்து போட்டு நம்ம அப்படி ஒரே கலக்கிடலாம், ஓகேவா? இன்னைக்கு டாபிக் பார்த்தீங்கன்னா எழுதும் போதே நான் ஒரே ஜாலியாக சிரிச்சுக்கிட்டே எழுதிருந்தேன். அண்ட் இந்த டாபிக்கு எனக்கு சோல் இன்ஸ்பிரேஷன் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் none other than my family. எஸ், பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாருமே ஹாலில் ஒரு 10-12 பேர் ஒன்றா உட்காந்துருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே டிவி பார்க்குறோம், இல்லை ஏதோ ஒரு டாபிக் டிஸ்கஸ் பண்ணுறோம் அப்படின்னா எல்லாருமே ஒரே சீரியஸ் ஃபேஸ், ஒரு அட்வைஸ் மோட் இப்படில தான் நாங்கள் இருப்போம், ஓகேவா? அப்போது எப்போ வந்துட்டு என்டையர் ஃபேமிலி இந்த மொமெண்ட் எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை பற்றி பேசும்போது மட்டும்தான் நாங்கள் ஒரே கெட்ட மொமெண்ட்டுக்கு போயிடுவோம். ஸோ அதுதான் இன்னைக்கு டாபிக். பிறந்ததுலேருந்து எவ்ரிடே நம்ம விடாமல் கக்க போயின்னு தான் இருக்கோம். சரி, அப்படி இப்படி ஸ்கிப் ஆகும் தான், பட் மோஸ்ட்லி எவ்ரிடே போயின்னு தான் இருக்கும். ஆனால் என்னைக்காவது என்ன கலர் என்ன ஷேப் அப்படின்றத நம்ம கவனித்து பார்த்துருக்கோமா? உடனே வந்து சிச்சி கருமோ என்ன பேச்சுதெல்லாம் அப்படிலாம் கேட்கக்கூடாது. திஸ் இஸ் வெரி நெசசரி. உங்கள் ராசி பலனுக்கு இன்னைக்கு என்ன போட்டிருக்கு அப்படின்றத போய் டெய்லி டேரஃப்ல எவ்ரிடே பார்க்குறீங்களோ இல்லையோ, ஆனால் உங்களோட ஷேப் அண்ட் கலர் ஆஃப் யுவர் poop அதை பார்க்கறது இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஹார்ட் அண்ட் ஸ்மால் செப்பரேட் லம்ஸாக வர்றது. இட் இஸ் வெரி ஹார்ட் டு பாஸ். ரொம்ப கஷ்டப்பட்டு போவோம். எஸ், அஃப்கோர்ஸ் கான்ஸ்டிபேட்டடாக நம்ம இருக்கிறது தான். வெரி டீஹைட்ரேட்டட் அண்ட் கான்ஸ்டிபேட்டட் ஸ்டேட். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா சாசேஜ் ஷேப்பில் இருக்கும், பட் லம்ஸாக சாசேஜ் ஷேப்பில் ஃபார்ம் ஆகிருக்கும். அது வந்துட்டு இட்ஸ் அனதர் சைன் ஆஃப் கான்ஸ்டிபேஷன் தான். தேர்ட் டைப் பார்த்தீங்கன்னா அகேன் இட் இஸ் சாசேஜ் ஷேப்ட், பட் லம்ஸாக ஃபார்ம் ஆகாமல் கிராக்ஸ் மட்டும் இருக்கும் அது மேலே அதோட சர்ஃபேஸில். இது வந்து கன்சிடர்ட் அஸ் அன் ஐடியல் poop, வெரி சாஃப்ட் அண்ட் ஈஸி டு பாஸ். ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா ஸ்னேக் லைக், சாஃப்ட் அண்ட் ஸ்மூத். எனக்கே ரொம்ப ஃபன்னியாக இருக்கு, பட் ஸ்டில் வெரி இம்பார்ட்டன்ட், ஓகே? சாஃப்ட் அண்ட் ஸ்மூத் ஷேப்ட் poop. இது வந்துட்டு திஸ் இஸ் ஆல்சோ கன்சிடர்ட் நார்மல். இது எப்படி நார்மல் சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ரைட் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் அண்ட் ஃபைபர் இருக்கிறப்ப மட்டும்தான் நமக்கு இந்த ஷேப்பில் நம்மளோட ஸ்டூல்ஸ் வரும். ஸோ செகண்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கன்சிடர்ட் அஸ் கான்ஸ்டிபேட்டட். தேர்ட் அண்ட் ஃபோர்த் இஸ் நார்மல். இப்போ ஃபிஃப்த் டைப் பார்க்கலாம். ஃபிஃப்த் டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா சாஃப்ட் பிளாப்ஸ் வித் கட் எட்ஜஸ். ஸோ இதுக்கும் ஃபர்ஸ்ட்டுக்கும் என்ன பெரிய டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தே கைண்ட் ஆஃப் அப்பியர் டு பி த சேம், பட் என்ன மெயின் மேஜர் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் ஈஸி டு பாஸ். மெயினாக இது ஏன் இப்படி ப்ரோக்கன் பீசஸாக இருக்குன்னு பார்த்தா இட் மைட் லேக் ஃபைபர், அதனால தான். சிக்ஸ்த் ஒன் என்னன்னு பார்த்தா ஃப்ளஃபி பீசஸாக இருக்கும். இது வந்துட்டு மஷி ஸ்டூல்ஸ், கொஞ்சம் லைட்டாக புலப்புலா ஃபீலிங் இருக்க ஸ்டூல்ஸை. இது வந்து டயேரியா கிடையாது, சான்சஸ் ஆஃப் மைல்ட் டயேரியா, அந்த ஒரு சைன் தான் இந்த மாதிரி இருக்குது. லாஸ்ட் ஒன் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப தெரிஞ்சிருது, கம்ப்ளீட்லி வாட்டரி, நோ சாலிட் அட் ஆல். இதுன்னு பார்த்தா யூனிவர்சலி நோன் லூஸ் ஸ்டூல்ஸ், அதான் லூஸ் மோஷன். ஸோ யூஸ்வலி கான்ஸ்டிபேஷன் சைடில் அந்த 1 and 2 டைப்ஸில் இருந்ததுன்னா we need more water and fiber content, whereas on the other side 6-7 அப்படின்ற சைடு ரொம்ப போகிறப்போ ப்ரோபயோட்டிக்ஸ் நமக்கு அதிகமாக உடம்புக்கு தேவைப்படுது அப்படின்றது. ஸோ இது என்னைக்காவது இப்படி இருக்கிறதெல்லாம் தட்ஸ் டோட்டலி ஃபைன். இஃப் திஸ் இஸ் கன்சிஸ்டன்ட் ப்ளீஸ் மேக் ஷுர். உங்களுக்கே தெரியும், we have to consult a doctor. இப்போ நம்ம கலர் ஆஃப் த poop பார்க்கலாம். ஐடியல் கலர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் ப்ரௌன். there are various other colors in which poop is excreted. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலர்ஸில் திடீர்னு என்னைக்கா ஒரு நாள் பார்த்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உடனே ஐயோ நமக்கு ஏதோ ஆயிடுச்சு அப்படிலாம் நினைக்க தேவையில்ல. நேற்று என்ன சாப்பிட்டீங்க அப்படின்றத மட்டும் யோசிச்சு பாருங்க. கீரை சாப்பிட்ருப்பீங்க, க்ரீனாக வந்திருக்கும். ஆர் ரெட் கலரிங் ஏதாவது போட்ட ஃபுட்டு சாப்பிட்ருப்பீங்க, ப்ளூபெரிஸ் ஒரு அயர்ன் டேப்லெட்ஸ், இந்த மாதிரி எது வேணால் சாப்பிட்ருக்கலாம். ஸோ இந்த ரீசன்ஸ்னால தான் நமக்கு வந்துட்டு டிஃப்ரெண்ட் கலர் poop மோஸ்ட்லி வரும். ஆனால் இந்த மாதிரிலாம் எதுவுமே நேற்று சாப்பிடலையே, எனக்கு ஏன் இப்படி வருது அப்படின்னா என்னைக்கா ஒரு நாள் இப்படி வர்றது இட்ஸ் ஓகே. ரொம்ப நாள் இன்டெஸ்டைன்ல இருந்து ரொம்ப நாளோ ரொம்ப நேரமோ இன்டெஸ்டைன்ல இருந்து வெளில வர ஒரு ஸ்டூல்ஸாக கூட இருக்கலாம். பட் இது கண்டினியூஸாக பர்சிஸ்டண்ட்டாக உங்களுக்கு இருக்குன்னா யூ நோ த ஆன்சர், ப்ளீஸ் கெட் இட் கன்சல்டட் வித் அ டாக்டர்.
ஏன்னா இந்த மாதிரி different colored poops or signs of intestinal infections, pancreatic diseases, or anal fissures, excess fat, or could be many reasons like that. So it's always better we get it checked. ஸோ நம்ம வந்துட்டு ஷேப் அண்ட் கலர் பார்த்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ஃபேக்ட் அபவுட் பூப் பார்க்க போகிறோம். அண்ட் திஸ் வில் பி த லாஸ்ட் ஃபேக்ட். என்னன்னு பார்த்தா, பூப் இஃப் இட் சிங்க்ஸ் குவிக்லி இட் மீன்ஸ் தட் இட் டசன்ட் ஹாவ் இனஃப் ஃப்ளூயிட்ஸ் ஆர் ஃபைபர்ஸ் இன் இட். On the other hand, float ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், occasional floating is okay because it could be because of increased gas that is mixed in the stool. That will obviously make it float. And but if it is persistent, please make sure you get it checked. ஸோ ஐடியல் எது? இது சிங்க்கும் ஆகக்கூடாது, ஃப்ளோட்டும் ஆகக்கூடாது. அப்போ என்னதாமா ஐடியல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, the one which dives smoothly without any splashes. ஃபன்னியாக இருக்குல்ல? பட் யா, தட்ஸ் ஐடியல். ஸோ நம்ம எவ்ரிடே வி ஆர் எக்ஸ்க்ரீட்டிங் அப்படின்றது டெஃபினெட்லி இட்ஸ் அ குட் திங். பட் இந்த மாதிரி ஐடியலாக இருக்கிறது, ஃபார்ம், ஷேப் அண்ட் ஹவு இட் இஸ் எக்ஸ்க்ரீட்டட் அப்படின்றதையும் நம்ம வந்துட்டு தெரிஞ்சுக்கிட்டோம்னா இட்ஸ் லைக் இன்னும் கொஞ்சம் ஒரு ஹாப்பியாக ஃபீல் ஆகும்ல. ஓகே, நம்ம இன்னும் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கோம் அப்படின்னு. இல்லைனா ஏதாவது செக் பண்ணோன்னா செக் பண்ணிக்கலாம். தட்ஸ் டோட்லி ஃபைன். அண்ட் இட் டெஃபினெட்லி இட் டிஃபர்ஸ் ஃப்ரம் பர்சன் டு பர்சன். ஸோ நான் எங்கேருந்து வந்துட்டு ஃபார்ம்ஸ் ஆஃப் ஸ்டூல்ஸ் எடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரிஸ்டல் ஸ்டூல் சார்ட்னு ஒன்று இருக்குது. அண்ட் தட் இஸ் யூனிவர்சலி அக்செப்டட். அதுலேருந்து தான் நான் இதை எடுத்து சொல்கிறேன். ஸோ லாஸ்ட்டாக ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டெல் திஸ். எல்லாருக்குமே வந்துட்டு மேக்ஸிமமாக ஒரு 10-15 மினிட்ஸ் தான் மேக்ஸிமமாக நம்ம பாத்ரூமில் தேவைப்படும். 2 மினிட்ஸ் புஷ்ஷுக்கு அந்த மூட் கிரியேட் பண்ணி போகிறதுக்கு ஒரு 10-15 நிமிஷம் ஒரு கிரேஸ் டைம் கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன். ஆனாலும் மேக்ஸிமமாக ஒரு 10 to 15 மினிட்ஸில் நம்ம எல்லாருமே வெளில வந்து ஆகணும். ஆனால் நம்ம எல்லாரும் எவ்வளோ நேரம் உள்ளே உட்காந்துன்னு இருக்கோம், மொபைல் நோண்டின்னு, பேப்பர் படிச்சுன்னு, வீட்டில் இருக்க மக்கள்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு ஒரு ஆப்ஷனாக எடுத்துன்னு. ஸோ அதெல்லாம் நம்ம பண்ணாமல் உள்ளே போய் என்ன வேலையை பார்க்குறோமோ அந்த வேலையை மட்டும் பார்த்துட்டு நல்லா வெளில வந்து மற்றவங்களோட ஃபன் பண்ணிட்டு இருக்கிறது இட்ஸ் குட். So that is all for today. Thank you so much for watching Poppins with Pappu. I'm sure நாளைக்கு வந்துட்டு கக்கா போகிறப்ப இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன். Make sure you monitor your stools. Yes. And those who haven't subscribed for my channel, please do like, share, subscribe, and your feedback is most welcome. Thank you so much again. Load the flow and don't forget to stay curious. Bye-bye.